வந்து தூண்டி போட வந்து ஆற்றுக்கு வந்திருக்கோம். இல்லைடா இல்லை இங்கே அக்கடை இங்கே பெரிய மீனா மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாண்டி நல்ல பெரிய மீனா கிடைக்குது. ஐயோ இது பெரிய மீனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தூண்டி போட வந்து ஆற்றுக்கு வந்திருக்கோம். நீங்கள் வந்து கமாண்டில் வந்து சின்ன மீனாக பிடிக்கிறீங்க, பெரிய மீனாக பிடிச்சி காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்திருக்கோம். ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா? 22 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காங்க. சரி வாங்க நீங்கள் வீட்டு எப்படி மாட்டுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வரேன் போயிட்டுருக்கேன் ஆற்றுக்குள்ள. ஆற்றுக்குள்ள போல கருவக்காட்டுக்குள்ள போகிறோம். அதான் அங்கே தானே இருக்குது பக்கத்தில். ராயபுரம் போய் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்க ஆற்றுக்கு வந்திருக்கோம். ஆற்றுக்குள்ள வந்துட்டாங்க. இங்கே வந்து தூண்டி போகிறக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்க புழு டப்பா வலை தூண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போய்ட்டு மீன் மாட்டு தலைங்கிறத பார்க்க போகிறோம். என்ன பிடிச்சிடலாம்ல இன்றைக்கி? பிடிச்சி காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை அடி? 7 அடியா? 7 அடி ஸ்டிக்கு. 7 அடி ஸ்டிக்கு அமேசானில் ஆர்டர் பண்ணது. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ வந்து தூண்டி போட தயாராகிட்டோம். இப்போ எந்த இடத்துல மீன் கிடைக்குன்னு பார்த்து அந்த இடமா பார்த்து போட வேண்டியது. பாருங்க இந்த ஏரியாக்கெலாம் எங்கே வேணாலும் போடலாம். எங்கே போட்டாலும் மீன் கிடைக்கும்னு சொன்னாங்க. 4 ஆளுங்க பிடிச்ச இடத்துல போட்டுங்கப்பா. மீன் கிடச்சின்னா கூப்பிட்றீங்களா? நானும் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டி எடுத்துகிட்டு அங்கிட்டு போய் போடுறேன். எங்கிட்ட கிடைக்கிது அங்கிட்ட வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை கிடைக்கிறேன். இல்லை போகிறா இல்லை இங்கே அக்கடை இங்கே வாருங்க. ஒரு ஜிலேபி மீன் மாட்டிடுச்சு. இங்கிட்டு காமி பெருசாக சின்ன மேலே. ஓரளவுக்கு நார்மலாக சைஸ் பாருங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 மீன் பிடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். நம்பரில் இங்கே வாருங்க மீன். என்னோட தொண்டியில் மாட்டிக்கிச்சு. எடுத்து போடுறா. இந்தா நான் மட்டும் இங்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு தூண்டியை போட்டுருந்தே அதை வாட்டில் மாட்டிக்கிடுச்சு. அது இன்னும் ஒழுங்காக மாட்டவே இல்லை. இன்னும் மாட்டவே இல்லை. இப்போதே மாட்டுது. நீ இழுக்கையில வாயை கொண்டாந்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுட்டு எங்கிட்டவே மாட்டலை. அது வரல முள்ளு அப்படியே இருந்துச்சு. போட்டு திரும்ப அதே மாதிரி போட்டு வைப்போம். கேமராமேன் யாரும் கிடையாது. அதனால் நம்மளே தூண்டியில் மீன் பிடிக்கிறாள். இந்த புழு சரியா சாரியா? திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு மீன் பிடிச்சி காமிக்கிறேன். மாட்டிக்கிச்சுரா அதுலையோ. கையில் அதை ஹேண்டில் பண்ண முடியல. இங்கே தான் கிடச்சிச்சு. கடிக்கிறா கிடைக்குது இல்லை? அப்படியே போட்டுருவோம் முண்டாமல். மிச்சம் வர அடுத்த மீன் நண்பர்கள் இங்கே வாருங்க. அடுத்த மீன் தாத்தா பிடி. அதை சுட்டி எடுக்கும்போது மட்டும் கேமரா ஆஃப் ஆகிடுதுடா. இல்லை நான் நினைக்கலடா. பிடிச்சிட்டியாடா? முதல்ல மீன் பிடிச்சிட்டு வரவா இடத்துல நீங்கள் பிடிச்சின்னா நான் அப்படியே மீனை பார்த்துட்டு வந்துடுறேன். காமி வந்துட்டேன். ஆழமா என்ன போல ஆழம் இருக்குது? ஆமாம் முள் இருக்குடா. முள்ளா இருக்குடா. மிச்சம் பாருங்க சரமா மீன். ரைட்டு விடு. எடுத்து கூடைக்கில் போட்டுக்க. இதோட பெருசாக பிடிப்போம். இதுதான் நான் வந்துட்டு பிடிச்ச மீன். என்ன இங்கே நான் வந்த நேரம் பார்த்து இங்கிட்ட பிடிச்சிட்டாங்களே. எடுத்து காமிடா. எங்கடா கீழே முள் கிடக்கடா. நான் எவ்வளோ இடத்துல நிற்க தெரியுமா? எங்கடா மீன் மாட்டுச்சு? நீங்கள் வருங்க சிலேபி மீன், சின்ன மீன். இந்த தூண்டி இடத்துக்கு வீசிட்டியாடா? ஏன் மீன் ஏன் தூண்டியில் மாட்டினதாடா? மிச்சம் வருங்க. ஏன் தூண்டி மிதக்குதுண்டா. இந்த வரண்டா அப்படியே பிடிச்சிக்கடா. மீன் தூண்டி இழுத்துக்கு போத்தாடா. இருடா மீன் மாட்டிடுச்சானு தெரியலையாடா? இல்லையாடா இல்லை காற்றுல எடுத்துக்கு போனுச்சான்னு தெரியலையே. திரும்பவும் போட்டு வைப்போம். மாட்டிடுச்சா? இரு காமி. பெருசா சின்னவா? சின்னதானா? சரி எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் ஏங்கண்ணே நல்லா தான் போகுது. முள்ளு கிடக்கும்.
முள்ளு கிடக்குறேன். இருவாரு மக்களை இங்கே வாருங்க. அங்கேருந்து ஒரு மீன் போடு. இல்லைங்க தெரியுதா? இப்போ தெரியுது வேறு லெவலில். சரிண்டா எடுத்து போடு. அத்தனை மாச்சுக்க ஊக்க கலற மாதிரி இருக்குது. ரைட்டு நம்ம தூண்டி அஞ்சானா மற்ற கணக்கு போய் போயிட்டே இருக்குன்ட்டு வரேன். மாட்டிக்கிச்சு. ஐயோ நன்றா நண்டு மிச்சம் பாருங்க. உள்ளே போகிற நண்டை பிடிக்கவா என்ன? அதான் என்னடா உள்ளே போகுது பார்த்தா நண்டு வருது. சரி தண்ணிக்குள்ள விட்டுருவோம். கீழே விழுந்துரு. இல்லைடா ஐயோ நான் போகிறேன். இங்கிட்ட பையன் கிட்ட பல்லபியா பாருங்க கரும்பு ஜிலேபி இங்கே பாருங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லை. இரு நான் பிடிச்சி இங்கே கொண்டா கிட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கிட்டத்தில் ஆழமாக இருக்கணும். முள்ளு கிடக்கணாங்கண்ணே. அட அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. இங்கே பாருங்க நண்பர்களே, பிடிச்சதுல இதான் கொஞ்சம் பெரிய சைஸு. யாருங்க பயங்கரமாக இருக்குது. வாழை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலு போ. இந்தா இன்னும் பெருசாக பிடிப்போம். இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக பிடி. பிடிச்சதுல தானே பெருசு. தொங்கு வச்சு போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்க நாங்கள் எவ்வளோ ஆழத்தில் நிற்கிறோம் பாருங்க. ஐயோ மாட்டிக்கிச்சுரா எக்குறா. ஆனால் அது இன்னும் மாட்டவே இல்லை. மாட்டலை அஞ்சு மாட்டவே இல்லை. இங்கே வேறு கரெக்டாக வாயிலே வச்சுருந்துருக்கு. இப்போ அந்த ஆட்டை சூடு அடிக்குது நண்பர்களே. இப்போ பாருங்கள் சேரன்னு வரும் பாருங்க. இருந்து டக்குன்னு போடு ஓடிடாம. மூச்சில் அடிச்சிருக்கோம்டா நேரத்துக்கு. மிச்சம் பாருங்க ஜிலேபி மீன் எல்லாமே நாங்கள் பிடிக்கிற எல்லாமே ஜிலேபி மீன் தான். இங்கே வேறு மீனே கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் போட்டுக்கிறியா? இதுவரையும் பிடிச்ச மீனை பாருங்கள். கொஞ்சம் பாருங்க. இன்னொரு பைக்கில் கிடக்கு. இன்னும் 10 மீன் இன்னொரு ஆள் வச்சுருக்கேன். உள்ளுக்கு காட்டுவோமா? தாங்க தெரியுதா? எல்லாமே உசுரோட வச்சுருக்கோம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் உசுரோட இருந்தால் தான் என்ன கெட்டு போகாமல் இருக்கு மீன். போயிடுச்சா ஐயோ பெரிய மீன் தானே. கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. ஆமாம் இங்கே பாருங்க இதோட பெரிய சைஸ் இருக்கா என்னன்னு தெரியல. வேறு நான் கடிக்கிற புறமே ஒரே மாதிரி கடிச்சிக்கிட்டு இருக்கு. இது பாருங்க பயங்கரமாக இருக்குது மீன். நாங்கள் பிடிச்சதில் இது 2வது மீன் பெரிய மீன். முதல் நீ ஒன்று பிடிச்சில இதே மாதிரி என்ன வரல. ஜேடு மண்டியில் மாடி ஐயோ பாருங்க பெரிய மீனா மாட்டிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாண்டி பாருங்க டக்குனு போ. இங்கே பாருங்க சாத்தியான மீன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிடிச்சதுல இதுதான் பெரிய மீன். உண்டா கலட்டு நல்லா மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு எத்தனை இல்லை தேராது? 1/4 கிலோ தேரும். ஒரு மீனால பெரிய மீன். பாருங்க பிடிச்சதுல பயங்கரமான மீன். பெரிய மீனா பிடிச்சி கடை சொல்லிங்க. நல்லா இங்கே பாருங்க மாட்டி இருக்கு. கையா அகலத்துக்கு பெரிய மீன் பிடிச்சிருக்கோம். பாருங்க என்ன ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். நீங்களே போட்டு ட்ரை பண்ணுங்க. இதை இப்போ கூடைக்கில் போடு. ஏதாச்சும் பைக்கில் போடு. அந்த பைக்கில் போட்டுருவோம். அப்புறம் இங்கே அவள் கடிக்குதுறான். கடிக்குதா? அவர் தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுல இது ஒன்று தான் பெரிய மீன். மற்றதெல்லாம் குட்டி குட்டி மீன். மொத்தம் அங்கே பார்த்தோம்னா பெருசுன்னு. அது என்ன பெருசு? இந்த பாருங்க ஐயா ஆஃப் பண்ணிட்டேன்டா. இழுத்த எடுக்கலாம். நீ என்ன மறுபடியும் சுற்றி வச்சா? சரிங்க போட போறீங்க. ஆமாங்க கீழே விட்டு தப்ப முடியா? அது நினச்சா தம்பி தான் கிடக்கு எடுத்தது. பாருங்க தண்ணிக்குள்ள திரும்ப போகுது. எந்த பைக்கில் போட மாட்டல அங்கே அதெல்லாம் கொண்டாந்துச்சு. நம்மளும் போடுவோம். ஒரு மீன் தரமான மீன். நான் அப்படி உள்ள நீ அந்த பாருங்க அதே மாதிரி மீன் அதோட கொஞ்சம் சின்ன சைஸில் மாட்டிருக்கு. இங்கே பாருங்க போடுவேன். நல்ல பெரிய மீன் எனக்கு மாட்டுது. எடுத்து போட்டு பாடுப்போம். கழட்டு நான் பேனா கழட்டினேன்.
அங்கே போய் போட்டுக்கோம்னா இந்த எடுத்து போடுறான் உள்ளுக்க உனக்கு வரேன் உனக்கு எடுத்து போடுறதே கையை அளத்துக்கு அதோட கொஞ்சம் சின்ன சைஸு ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க மீன் பிடிச்சதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். ஹலோ மக்களே, நம்ம உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அது நாளைக்கு இன்னைக்கு அட்வான்ஸ்.